ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 454வது நாமாவளியாக ஓம் தர்ம கிருதே நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி தர்மத்தையே செய்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் குருவடிவாகி இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிருக்கும் ஞானத்தை போதிக்கிறார். அப்போ அந்த இறைவன் எப்படி இருக்கணும், நம்ம ஒவ்வொரு உயிர்களும் எப்படி உய்வு பெற வேண்டும்ன்றதெல்லாம் திருவிளையாடலாக பண்ணியிருக்கார். அப்படி அந்த உயிர்கள் தர்மத்தின்படி இருக்கும் பொழுது இறைவனே தேடி வருவார் அப்படின்றதெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார், திருவிளையாடலாக நமக்கு சொல்லியிருக்கார். அப்படி அந்த தர்மத்தை அவரே செய்து காமிக்கிறார். வள்ளி கல்யாணத்தை பார்த்தோம் அப்படின்னா வள்ளிக்கு வரம் கொடுத்தார். தேவயானைக்கும் வள்ளிக்கும் வரம் கொடுத்தவர் வள்ளல் முருகப்பெருமான் தான். அப்போ நீங்கள் போயிட்டு தேவலோகத்தில் நீ பூலோகத்தில் இருந்து அவங்க தவத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி அந்த தவத்தை மெச்சு தான் சுவாமி வள்ளிக்கு அனுகிரகம் பண்ண வரார். அந்த இடத்துல நிறைய திருவிளையாடல்லாம் பண்ணுறார் முருகப்பெருமான். அவள் அப்பா செய்த மாதிரி நிறைய திருவிளையாடல்லாம் பண்ணுறார். அப்போ அந்த சமயத்தில் விநாயகப் பெருமானை நினைக்கிறார். யானை வந்த உடனே திருப்பி வந்து அம்பாள் அணைச்சிக்கிறார். அதுக்கப்புறமும் அவளுக்கு யாருன்றது தெரியலை. அப்போ சொல்கிறார், வந்திருக்கிறது யாருன்னு தெரியாத நீ அலட்சியப்படுத்தினா அப்புறம் பின்னாடி நீ வருத்தப்படுவ, அப்போ ஒன்றை தான் எல்லாரும் குறை சொல்லுவா அப்படின்னா சொல்கிறார். அவளுக்கு புரியல. அதுக்கப்புறமா முருகப்பெருமானுடைய அந்த அனுகிரகத்தால் வள்ளின்றது இச்சாசக்தி, இந்த ஜீவன், அந்த ஜீவனை தேடி இறைவனே வருவார். அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்கு இறைவனே நம்மளை தேடி வருவார் அப்படின்றது தான் வள்ளி கல்யாணம். அப்படி வள்ளிக்கு அனுகிரகம் பண்ண மூர்த்தி முருகப்பெருமான் வள்ளல். அப்பேற்பட்ட அந்த வள்ளல் எல்லா விதமான தர்மத்தையும் நமக்கு செய்து காமிக்கிறார். யுத்தத்தில் இருக்கும் பொழுதும் தூது அனுப்புகிறார். அந்த யுத்தத்துலேயும் அந்த சூரபத்மனுக்கு இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்கிறார். அதில் முருகப்பெருமானுடைய தர்மத்தில் எத்தனையோ இருந்தாலும் இந்திராணி மாங்கல்ய ரக்ஷகாய நமஹன்ற நாமாவளியால் அந்த இந்திராணியினுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றுறது, இதெல்லாம் முருகப்பெருமான் தர்மத்தை நமக்கு எப்படி எல்லாம் செயல்படுத்தணுன்றதெல்லாம் செய்து காமிச்சிருக்கார். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய வர்ணனையில் தர்மத்தையே செய்பவராக இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் தர்ம கிருதே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சுப்ரமணியாய நமஹ.